உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம், தரிசனம் தந்திருக்கலாம், சொப்பனம் தந்திருக்கலாம், வார்த்தை மூலம் நான் பேசி இருக்கலாம். நான் எவையெல்லாம் உனக்கு சொன்னனோ அவையெல்லாவற்றையும் நான் நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கலாம், தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கலாம். நான் உனக்கு வீடு தருவேன், கிருபைகளை தருவேன், தாளந்துகளை தருவேன், அபிஷேகத்தை தருவேன், நான் உன் குடும்பத்தில் அற்புதத்தை நடப்பிப்பேன், உன்னுடைய குடும்பத்தில் அதிசயத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய சிரசின் மேல் வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். அது நிறைவேறும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். மனுஷன் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம், ஆனால் தேவன் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.